எல்லாருக்கும் வணக்கம். நேற்றுலேருந்து ஒரு வீடியோ ஃபுல்லாக வைரலாக போயிட்டு இருந்தது. என்ன அப்படின்னா, ஒரு பொண்ணை ஒரு பையன் கல்லால் மூஞ்சிலே அடிக்கிறான். அந்த ஒரு வீடியோ. ஸோ அதில் வந்து அந்த மக்களே வந்து வீடியோ எடுத்தாலும் ஃபைனலி அந்த பையனை வந்து அடித்து எடுத்து போலீஸில் வந்து ஒப்படைச்சிட்டாங்க. பட் ஆனால் இந்த ஒரு இடத்துல அந்த வீடியோ கீழே கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தேன். என்ன அப்படின்னா, எனக்கும் வந்து இண்டிவிஜுவலாகவே வந்து அனுப்புனாங்க. என்ன அண்ணன் ஆட்சியில் இப்படி நடக்குது, சிஎம் சார் சிங்கப்பெண்கள்லாம் எங்கே அப்படின்ற மாதிரிலாம் வந்து கமெண்ட்ஸ்லாம் வந்து போட்டிருந்தாங்க. பட் இந்த இடத்துல என்ன யதார்த்தம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். மக்கள் இதை விட பெருசாக எதிர்பார்க்குறாங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது, இதனுடைய ஃபைனல் அவுட்புட் என்னவா இருக்கும் அப்படின்னா வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணுறது. ஸோ டிவிக்கு கவர்மெண்ட் எல்லாத்தையும் வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. என்னென்ன நடக்குதோ, இன்றைக்கி காலையில் கூட வந்து அந்தியூரில் ஒரு பையனை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து தப்புக்களை வந்து குறைக்க முடியுமே தவிர அதை நிப்பாட்ட முடியாது. இவ்வளோ தண்டனைகள் இருக்கிற வந்து அரபு கண்ட்ரீஸ்லேயும் வந்து நடக்க தான் செய்யுது, கொஞ்சம் மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல. ஸோ அதனால் வந்து குறைக்க தான் முடியும். பட் இதனுடைய அவுட்புட் வந்து கைது செய்கிறது மட்டும்தான். இதை தாண்டி மக்கள் எதிர்பார்க்குறாங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஒரு தண்டனை கிடைக்கணும் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறாங்க. பட் இந்த நீதித்துறையில் அதுக்கான எந்த ஒரு வழியும் இல்லை. இந்தியாவுடைய நீதித்துறையில் பெரிய தண்டனை கொடுக்கறதுக்கெல்லாம் வந்து எந்த ஒரு வழியும் இல்லை. பட் வந்து மக்கள் அதை தான் எதிர்பார்க்குறாங்க. அதுக்கு என்ன வழி இருக்கோ, ஸோ அதனுடைய என்ன வழி இருக்கோ அதை வந்து நீங்கள் யோசிக்கணும் அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோ மூலமாக வந்து நான் சொல்கிறது. என்ன அப்படின்னா, டிவிக்கே விஜயனுக்கு போகுதோ இல்லையோ, ஸோ வாட் எவர் இட் இஸ். பட் ஆனால் வந்து மக்கள் வந்து இந்த மாதிரி எதுவுமே நடக்கக்கூடாது அப்படின்னா மக்களுடைய எண்ணங்கள் இருக்கும். பட் யதார்த்தம் என்ன அப்படின்னா வந்து நடக்க தான் செய்யும். அங்கங்கே வந்து நடக்க தான் செய்யும். 10 நடக்கிற இடத்துல 3 ஆட்டு வந்து கம்மி தான் பண்ண முடியுமே தவிர 0 ஆட்டு ஆக்க முடியாது. ஸோ இதுக்கு கடுமையான தண்டனைகள் வந்து இந்த சிங்கப்பெண்கள் படை வந்து பத்தலை அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். ஸோ தப்பு டிஎம்கேவாக இருந்தாலும் சரி, டிவிகே கட்சியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் நம்ம வந்து கொஸ்டின் கேட்கணும். தப்புன்னு தான் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இதுதான் இந்த ஒரு விஷயங்கள். அண்ட் டிஎம்கேவுடைய ஐடி விங் ஸோ பயங்கரமாக வந்து இன்னும் வேலை பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. எலெக்ஷனில் ஆரம்பித்தது, எப்போவுமே எலெக்ஷன் முடிஞ்சோன்னா அவங்களுடைய ஐடி விங்கெல்லாம் வந்து ஒதுங்கி போயிடுவாங்க. பட் இப்போவும் வந்து வேலை பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. ஓகே, வெல் டன். அண்டு விஜயனனுடைய பெரம்பூர் தொகுதியில் கிட்டத்தட்ட 30 வருஷமாக மக்களுடைய கோரிக்கையாக இருந்தது. என்ன அப்படின்னா, ஸ்கூல் பசங்க கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் சுற்றி போக வேண்டிய ஒரு இடம், அந்த இடத்துல வந்து ஒரு பாதை போட்டு தந்தால் உடனே போயிடலாம். அந்த பாதையை கிட்டத்தட்ட 30 வருஷம் கழிச்சு ஒரே நாளில் அந்த பாதையை வந்து போட்டு கொடுத்துருக்காங்க விஜயனனுடைய தொகுதியில். அதுபோக ஆர்கே நகர் தொகுதியிலும் வந்து எம்எல்ஏவுடைய ஆஃபீஸ், அந்த ஆஃபீஸில் ஏசியாக இருக்கட்டும், சுவிட்ச் போர்டாக இருக்கட்டும், பாத்ரூமாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே உடச்சி போட்டு போயிருக்கிறாங்க. இது இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா வந்து அம்மா உணவகங்கள். ஸோ அந்த மனுஷனுடைய பெருந்தன்மை கண்டிப்பாக இந்த ஒரு இடத்துல சொல்லி தான் ஆகணும். அம்மா உணவங்களாக இருக்கட்டும், இல்லை கலைஞர் மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும், இதனுடைய பேர் எதுவுமே வந்து மாற்றலை. அது நல்ல விஷயமா இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் நல்லதாகவே பண்ணுங்கள். அதை எல்லாத்தையும் வந்து ரெனோவேட் பண்ணிவிட்டு நல்ல சாப்பாடாட்டு வந்து மக்களுக்கு போடுங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிறாரு. இது எல்லாமே வரவேற்கத்தக்கது. ஸோ தப்புனா அதை தப்புன்னு நம்ம சொல்லுவோம், சரின்னா அதை சரின்னு நம்ம சொல்லுவோம். இதுதான் இந்த இடத்துல நம்மளுடைய வேலை. எல்லாருக்குமே தேவை டிஆர்பி ரேட்டிங். ஸோ நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் வந்து பீக்காக இருக்கிற விஷயங்களை தான் போடுவாங்க, அந்த மக்களை வந்து கைது பண்ணுறதை வந்து போட மாட்டாங்க. ஸோ இதில் இப்போ ரீசெண்டாக விஜயன் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் வந்து போலீஸ் எவ்வளோ தூரம் ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து ஆன்லைனில் தேடி பார்த்தாலே தெரியும்.